ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட சிலுவை மரமும் மனித வாழ்வும் என்கின்ற கருப்பொருளின் அடிப்படையில் தினமுந்தோறும் நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட நம்ம தியானிக்க போகிற மரம் என்னன்னு பார்த்திங்கன்னா தேவதாரு மரம். ஹல்லேலூயா. தேவதாரு மரத்தை குறித்து தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த மரத்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா டியோடார் சிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அறிவியல் பெயர், தாவரவியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட்ரஸ் டியோட்ரா. அதாவது இந்த மரமே எப்படிப்பட்ட ஒரு மரம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு தெய்வீகமான ஒரு மரம், ஒரு டிவைன் ட்ரீ. இதை வுட் ஆஃப் காட்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. வுட் ஆஃப் காட்ஸ்னால் கடவுளின் மரம். இந்த மரமே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமாக இருக்குது. எப்படின்னு பார்க்கும்போது தேவ அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கடவுள் அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணி, தாரு என்கின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் மரம் என்று சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணி இந்த மரத்துக்கு வுட் ஆஃப் காட்ஸ் அப்படின்ற ஒரு பேரை வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மரத்தினுடைய வார்த்தையை சமஸ்கிருத மொழியிலிருந்து அது எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த மரம் எங்கே பெரும்பாலுமாய் காணப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இமயமலை பகுதிகளில், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அந்த பகுதிகளில் தான் இதோட வாழ்விடம். அங்கே தான் பெரும்பாலான இடங்களில் இந்த மரம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒரு பசுமையான மரம், எப்பயுமே பசுமை மாறாத எவர் கிரீன் ட்ரீயாக இது இருக்குது. பல நோய்களுக்கு மருந்தாகவும் இது பயன்படுது. டயபெட்டிஸ், ஆர்த்ரட்டிஸ், அப்புறம் இன்னும் கூட சரும நோய்கள், இந்த மாதிரி பல விதமான நோய்களுக்கு இது மருந்தாக பயன்படுத்துது. இதிலிருந்து ஒரு நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு மரம், நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் நிறைந்த ஒரு மரமாக இது இருக்கிறது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா கிறிஸ்மஸ் ட்ரீ, எல்லாருமே கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்துருப்போம். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும், ஆனால் அது கிறிஸ்மஸ் ட்ரீ கிடையாது. கிறிஸ்மஸ் ட்ரீயை ஃபிர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிர் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மரத்தை டியோடர் சிடார்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுமே பார்க்க சேமாக இருக்கும். அந்த ஃபிர் ட்ரீ அது எப்படி வளரும்னு பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி வளரக்கூடியதாக இருக்கும். இந்த தேவதாரு மரம் ஸ்லைட்லி கீழ் நோக்கி கொஞ்சம் அடர்த்தியாகவும் அந்த மாதிரி வளரக்கூடியதாக இருக்கும். ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஜீனஸாக இருக்குது. இதுதான் இந்த மரத்தை குத்தி அறியக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயங்கள். இந்த மரம் பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4லிருந்து 5 வரை. இந்த ஒரு மரம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிறதுக்கு முன்னாக எல்லாருமே அந்த இசைக்கருவிகளை வாசித்து சந்தோஷமாக தான் அந்த மரத்தை கொண்டு போவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த உடன்படிக்கை பெட்டி கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான ஒரு உடன்படிக்கை. எந்த கடவுளாவது அப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த ஒரு உடன்படிக்கை, மனுஷருக்கும் கடவுளுக்கும் இடையான ஒரு உடன்படிக்கைக்கான ஒரு அடையாளமாக இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதுனால அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த பெட்டி எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெங்கெல்லாம் அதை சந்தோஷமாக இசை வாசித்து தான் அவங்க கொண்டு போவாங்க. அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வந்த அப்பவும் அவங்க அந்த ட்ரம்பட்ஸ்லாம் அதெல்லாம் வாசித்து தான் எடுத்துன்னு போனாங்க. இந்த இடத்துலையும் பார்க்கும்பொழுது 5வது வசனத்தில் சகலவித கீத வாக்கியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கூட கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இந்த தேவதாரு மரத்தினால தான் செய்யப்பட்டதுன்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடியும் இப்படி தான் அவங்க இசை வாசி சந்தோஷமாக இதை எடுத்துகிட்டு போனாங்க. நான் இதை படிக்கும்போது யோசித்தேன், ஏன் தாவீதும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த ஒரு மரத்தை சூஸ் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா எவ்வளோ மரம் இருக்குது. இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம தியானித்த நிறைய மரங்கள் இருக்குது. ஏன் தாவீது இந்த தேவதாரு மரத்தை அவர் சூஸ் பண்ணாருன்னு பார்க்கும்போது சில தகவல்கள் எனக்கு கிடைச்சிது. அதில் ஃபர்ஸ்ட் திங்
ஒரு அந்த மரத்தினால் செய்யப்பட்ட அந்த இசைக்கருவிகள் வந்து ஒரு நல்ல ஓசைத்திறன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு துல்லியமான ஒரு ஓசைத்திறன், அதாவது ஒரு உயர் ரக கருவிகள், ரொம்ப ரிச்சாக இருக்கிற கருவிகளையெல்லாம் வந்து இந்த மரத்தினால தான் வந்து செய்வாங்களாம். இன்னமும் கூட நிறைய இடங்களில் பெரிய பெரிய ஆட்கள் உயர் ரக கருவிகளை உருவாக்குவதற்கு இந்த மரத்தை தான் வந்து இன்னமும் கூட அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் தாவீது வந்து அதை சூஸ் பண்ணியிருப்பார். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு அழியாத உறுதியான தன்மையுள்ளதாக இருக்கும். எப்பயுமே அந்த மரம் வந்து பூச்சி, இந்த நிறைய மரங்கள்லாம் செல்ஸ்லாம் வந்து அழிச்சிரும் பார்த்தீங்களா. நிறைய அந்த கட்டை இருந்துச்சுன்னா கூட அது ஃபுல்லாகவே சாப்பிட்டு அதை அழிச்சிரும். அந்த மாதிரி இந்த மரம் அவ்வளோ சீக்கிரமாக அந்த பூச்சி, இந்த கரையான்களால் வந்து அழிக்கப்படாது, அழுகி போகாமல் இருக்குமா இந்த மரம். மூன்றாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு ஆன்மீகத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஏன்னு பார்த்திங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலங்களில் சாலமோன் தேவாலயத்தை கட்டும் பொழுது அந்த ஆலயத்தினுடைய தளமோ சில கதவுகள், அந்த மாளிகைலாம் வந்து இந்த மரத்தை பயன்படுத்தி தான் வந்து செஞ்சாங்களாம். அதில் கேதுரு மரமும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வந்து இம்பார்ட்டண்ட்னா இந்த மரத்தையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனம் 34வது வசனத்தை வாசிங்க. முப்பத்தி 4வது வசனமும் வாசிங்க. ஒரு கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் இருந்தது. 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்தினுடைய தளம் பேஸ்மெண்ட் வந்து இந்த தேவதாரி விருட்சத்தினால், இதில் தேவதாரி அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம், அந்த மரத்தினுடைய அந்த விருட்சத்தை பயன்படுத்தி தான் வந்து அந்த ஆலயத்தினுடைய தளத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. 34வது வசனத்துலேயும் பார்த்திங்கன்னா 2 கதவுகள் அதை இந்த மரத்தை பயன்படுத்தி பண்ணுறதா சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகவும் 3:5 கூட அந்த வாசிக்க வேணாம். இந்த ஆலயத்தினுடைய பெரிய மாளிகையும் இந்த தேவதாரு மரத்தினால் பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஓவரால் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பரிசுத்தமான மரம், ஒரு முன்குறிக்கப்பட்ட மரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதிலிருந்து இயேசுப்பா நமக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதலாவது காரியம், இயேசுவின் கரத்தில் நான் இசைக்கருவி. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவின் கரத்தில் நான் இசைக்கருவி. ஆமாம், ஆண்டவர் நம்மளை அவரோட கரத்தில் எடுக்கும் பொழுது நம்ம அவரோட கரத்தில் எப்படி இருக்கிறோம்? நம்ம இப்போ சொன்ன மாதிரி அந்த மரத்தை மாதிரி உறுதியானவர்களா, பலனுள்ளதா, இதை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக யோசித்து பார்க்கணும். நம்ம வெளிப்புறமாக யோசிக்காமல் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம ஆண்டவரை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை இன்னமும் நம்ம பழமையான சபையாக இருந்தாலும் இன்னமும் நமக்குள்ளே அந்த வைராக்கியமும் அந்த பலன் வச்சவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமான்றதை வந்து நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். நம்ம இந்த தேவதாரு மரத்துக்கு உண்டான அந்த குவாலிட்டிஸ், அந்த உறுதியான தன்மை, அழிக்கப்படாத தன்மை, அசையாத தன்மை, இந்த தன்மைகள்லாம் நமக்குள்ளே இருக்கும்பொழுது தான் ஆண்டவர் நம்மளை அவரோட கரத்தில் எடுத்து அவரோட கரத்தின் இசைக்கருவிகளாக நம்மளை பயன்படுத்த முடியும். நம்ம அதுக்கு அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் இப்படி நினைக்கலாம், ஆண்டவர் வந்து உலகத்தில் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், பைத்தியமானவர்களை வெட்கப்படுத்தும்படி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு நினைக்கலாம். அது உண்மைதான். ஆண்டவர் நம்மளை மாதிரி பலவீனமானவர்களை தான் அவர் தெரிஞ்சு கொண்டார். ஆனால் ஆண்டவர் அவரோட கரத்தில் நம்மளை எடுக்கும் பொழுது, அவர் நம்மளை பயன்படுத்தும் பொழுது அதே பலவீனமானவர்களாக மற்றவங்க முன்னாடி நம்மளை கொண்டு வந்து நிறுத்த மாட்டார். அதே நம்ம பைத்தியமாக மற்றவங்க முன்னாடி போய் நிற்க ஆண்டவர் வந்து விட மாட்டார். எப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் நம்மளை உருவாக்கி நம்மளை அவர் மோல்ட் பண்ணி அவருக்கு ஏற்ற விதமான பாத்திரமாக நம்மளை உருவாக்கி அவருக்கு ஏற்ற கரத்தின் இசைக்கருவியாக நம்மளை உருவாக்கி ஆண்டவர் வந்து நம்மளை பயன்படுத்துவார். எனக்கு தெரிஞ்ச இதை ஏன் தாவீது வந்து சூஸ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா,
சூஸ் பண்ணியிருக்காருனா இதுக்கு இவ்வளோ குவாலிட்டிஸ் உள்ளதாக இருக்கிறது. இது முன்குறிக்கப்பட்ட மரமும் கூட. ஏன்னா தாவீதை பொறுத்தவரை எல்லாமே ஏசப்பா கிட்ட வந்து கேட்டு தான் செய்வார். ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், ஆண்டவரே நாங்கள் இந்த யுத்தத்துக்கு போகலாமா, இல்லை இந்த காரியத்தை நான் செய்யலாமா, இல்லை இந்த காரியத்தை செஞ்சால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் தாவீது வந்து ஆண்டவரிடத்தில் விசாரித்து தான் வந்து பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு இந்த இவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒரு காரியம், கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக வாசிக்கப்படுகிற இசைக்கருவினா அது எவ்வளோ மகிமையான ஒரு காரியம். கிட்டத்தட்ட 30,000 பேர் அந்த பெட்டியை சுமந்து கொண்டு போகிற இஸ்ரவேலர்களோட எண்ணிக்கை வந்து 30,000 பேர், அதுக்கு மேற்பட்டவர்களாக கூட இருக்கலாம். அந்த இடத்துல வாசிக்கப்படுகிற இசைக்கருவிகள் உயரக கருவிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அதை வந்து முன்குறித்திருப்பார். கண்டிப்பாக அதை ஏசப்பா கிட்ட தாவீது வந்து கேட்டிருப்பார், ஆண்டவரே இந்த மரத்தினுடைய அந்த காரியங்களை எடுத்து நாங்கள் இதை இசைக்கருவிகளாக பயன்படுத்தலாமான்னு கேட்டிருப்பார். அப்படி எல்லா விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் பண்ணி அது ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு மரமாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இசைக்கருவிகள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு சாதாரண ஒரு மரம், அது ஏதோ ஒரு இடத்துல அது இருந்திருக்கும். ஆனால் அந்த மரத்தை எடுத்து அதனோட பட்டைகளை பிரித்து அதை ஒரு இசைக்கருவியாக அவங்க உருவாக்கியிருக்காங்கன்னா அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அது ஆண்டவர் முன்குறிக்காமல் அந்த காரியங்களை அவங்களால செஞ்சுருக்க முடியாது. அதை அப்படி மோல்ட் பண்ணி அந்த காரியங்களெல்லாம் பிரித்து அதை இசைக்கருவிகளாக உருவாக்கி ஆண்டவருடைய கர்த்தருடைய வேலைக்காக, அது எவ்வளோ பெரிய விஷயம்னா அது ஒரு அவரோட ஊழியத்துக்காக வந்து அது பயன்படுத்தப்பட்டது. ஒரு சாதாரண மரத்துக்கே ஆண்டவர் வந்து இவ்வளோ மகிமையான காரியங்களை வச்சுருக்கும்போது அவரோட சாயலாக அவரை மாதிரியே உருவாக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் எவ்வளோ மகிமையான காரியங்களை வச்சுருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளை ஆண்டவர் அப்படி அவரோட இசைக்கருவிகளாக எடுத்து பயன்படுத்தணும்னு நம்ம நினச்சோன்னா, நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும் பொழுது ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 6:13. ஹல்லேலூயா. நம்முடைய அவயவங்கள், நம்மளுடைய சரீரம் முழுவதுமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அநீதிக்குரிய ஆயுதங்களாக பாவங்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காம நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும் போது அது பாவமாக இல்லை சரியான்ற ஒரு ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருப்பார். கண்டிப்பாக அந்த ஞானத்தின்படி நம்மளுடைய அவயவங்களை நம்ம நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த விரும்புவார். ஆண்டவர் ஏன் நம்மளை ஃபஸ்ட்டு பயன்படுத்தணும், ஏன் அவர் அப்படி பயன்படுத்த விரும்புகிறார், ஏன் அவரோட கரத்தின் இசைக்கருவிகளாக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் 9:15. இந்த வசனத்தில் வந்து ஏசப்பா பவுலை குறித்து அனனியாவிடத்தில் வந்து சொல்லியிருப்பார். பவுலை பொறுத்தவரையும் நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பவுல் வந்து இயேசு என்ற ஒரு பெயரை சொல்லி கொண்டு யாரெல்லாம் வராங்களோ அவங்கள போட்டு கொலை பண்ணுறது தான் அவரோட முழு நேர வேலையாகவே இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு ஏசப்பாவை சுத்தமாக பிடிக்காது. ஏசப்பா அவர் பார்க்கலனாலும் அந்த பேரை கேட்டால் அவருக்கு என்ன எரிச்சல்னு தெரில. நமக்கு சில பேரை கேட்டாலே எரிச்சலாக இருக்குன்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஏசப்பாவோட பேர் கேட்டாலே பவுலுக்கு வந்து, அதாவது சவுலுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் ஏசப்பா வந்து சந்தித்த பிறகு அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 6வது வசனத்தில் போட்டிருக்கோம், அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஒரு வசனம் வந்து அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததற்கான அடையாளம். எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஏசப்பா வந்து சந்திக்கும் பொழுது அந்த மனுஷன் வந்து இப்படி தான் ஒரு சாந்த சொரூபியாக மாறி, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க. நம்ம இன்னைக்கு அப்படி தான் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க. பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை அறிவிப்பதற்காக அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் வந்து பவுல்.
இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா, புறஜாதிகளுக்கு ஆண்டவரை அறியாத பல ஜனங்கள் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற பகுதிகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இயேசு என்கிற நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம அறிந்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு இப்படி சந்தோஷமாக நம்ம சபையில் அமர்ந்திருக்கிறோம். நம்ம பரலோகத்துக்கும் போகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவரை அறியாத எத்தனையோ ஜனங்கள், இது நான் இங்கே நின்று பேசுகிறதுனால நீங்கள் குறை உள்ளவங்களாகவும் நான் அதிகம் அப்படிலாம் இல்லை. இந்த வார்த்தை ஏசப்பா எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தான் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தான் இது உங்ககிட்ட பேசுகிறதுக்கான அந்த வாய்ப்பினை ஆண்டவர் எனக்கு வழங்கினார். நம்ம என்ன பண்ணணும்னா, புறஜாதிகளுக்கு ஆண்டவரை அறியாதவங்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும். இதுதான் நமக்கு இது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். இது நம்ம கடமை. இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். இதை பண்ணால் மட்டும்தான் நமக்கு பரலோகம் அப்படின்ற ஒரு செட்டப்பே இதில் இருக்குது. அதற்கென்று நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது பவுல் ஒப்பு கொடுத்தார். உங்களுக்கு பவுலோட ஹிஸ்ட்ரி நல்லா தெரியும். அவர் தான் இந்த நியூ டெஸ்டமெண்ட்டில் நிறைய புக்ஸ் அவர் தான் எழுதியிருப்பார். காரணம், தன்னுடைய வாழ்க்கையை இயேசு சந்திக்கும் பொழுதே அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். ஒப்பு கொடுத்ததுனால தான் ஆண்டவரோட கரத்தின் இசைக்கருவியாய் இயேசு பவுலை எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கு இயேசு நம்மளையும் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பவுலை போல ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறவராக இருக்கணும். இதுக்கு அந்த இசைக்கருவிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நம்மளோட ஏசப்பா தான். ஆமென். ஏன்னா அவர் பல பாடுகளின் வழியாக கடந்து பிதாவினுடைய கரத்தின் இசைக்கருவியாக இருக்கிறதுனால அவருக்கு பலவிதமான பாடுகள். இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இங்கே ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கணும். அது காரணம் ஏசப்பா தான். ஆமென். அவர் அந்த பாடுகளையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்னா நம்மளால் இருந்திருக்க முடியுமான்னு கூட நமக்கு தெரியாது. அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் பிதாவின் சித்தத்திற்கு. தன்னை ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நம்ம ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலுடைய பாவங்கள் போகணும்னா ஒரு மனுஷனுடைய ரத்தம் இந்த உலகத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அவர் கடவுள் தானே, இயேசு கடவுள் தானே. அவர் நினச்சிருந்தா யாராவது ஒரு மனுஷனை கொலை பண்ணி இதுதான் இந்த ரத்தத்தை வச்சு மீட்கலாம் அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் அவர் நம்ம ஒவ்வொருத்தரோட முகத்தையும் நினச்சி பார்த்து அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரே தன் பிதாவின் கரத்தில் இருக்கிற இசைக்கருவியாக தன்னை ஒப்பு கொடுத்து அந்த பாடுகளின் வழியாக அவர் கடந்து போனதுனால தான் இன்றைக்கி அவரை அந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோன்னா, அவர் இயேசு மரித்திருக்கிறார். மரித்தது மட்டும் இல்லாமல் அவர் 3ஆவது நாளிலும் எழுந்தவராக இருக்கிறார். திவ்யாக்கா சொல்லும் போது கூட சொன்னாங்க, ஏசப்பா கூட இருக்கிறதுன்றது அவர் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. இந்த காலகட்டத்தில் சில பாடுகளை நம்ம சகிக்க வேண்டியிருக்கும். இயேசுவை போல அவர் மாம்சத்தில் தானே இருந்தார். அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். இப்போ அவர் கடவுள் தான், ஆனாலும் அவர் மாம்சத்தில் தான் இருந்தார். அப்போ அவர் நினச்சிருந்தா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க முடியும். ஏன்னா அவரோட மாம்சத்தில் இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் மேபி வந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு வரல. நான் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் அவர் போயிருந்தார்னா இன்றைக்கி நம்ம இருந்திருக்கவே முடியாது. அதே மாதிரி நம்ம பாடுகளை இந்த உலகத்தினுடைய காரியங்களை சகிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பலன் தர வல்லவராக இருக்கிறார். அப்படி நம்ம பாடுகளை சகித்தால் மட்டுமே ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ரெண்டாவது ஒரு காரியம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். இது எல்லாருக்குமே சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்குதா, இல்லை துக்கத்தை தரக்கூடியதாக இருக்குதா? எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக தான் இருக்குது. யாருக்கு இது சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவரோட கரத்தின் இசைக்கருவிகளாக பயன்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரோட ஊழியத்தை செஞ்சவங்களுக்கு தான் இது சந்தோஷம். இப்போ என்னை கேட்டு உனக்கு சந்தோஷமா தாயே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பயம் தான். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆண்டவருக்காக? நம்ம எதுவுமே பண்ணாத போய் பரலோகத்தில் நம்ம சேர்த்துப்பாங்களா? அந்த வாசலில் கூட நம்மளால் நுழைய முடியாது. காரணம், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் நிறைய இருக்குது. அவரோட ஊழியத்தை செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. அதையெல்லாம் செஞ்சு அவரோட வருகையில் நம்ம போனோம் அப்படின்னா இந்த காரியங்கள்லாம் நமக்கு இருக்கணும். அவருக்கு பிடிக்காத காரியங்களை ஒதுக்கி அவருக்கு பிடிக்கிற காரியங்களையெல்லாம் நம்ம செய்கிறவர்களாக இருக்கும்பொழுது தான் ஆண்டவரோட வருகையில் நம்மளை சேர்த்துப்பார். யோவான் 16வது அதிகாரம் 22வது வசனம். 16:22. ஹல்லேலூயா.
இந்த வசனம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஏனே தெரில. ஆனால் ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அவர் எப்படி வருவார்னா, அவர் குழந்தை மாதிரி வரமாட்டார். ஃபஸ்ட் டைம் தான் அவர் குழந்தை மாதிரி வந்தார். அவர் செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் வரும்பொழுது அவர் எப்படி, மூன்றாவது முறை வரும்போது ரொம்ப பயங்கரமாக வருவார். எப்படி வருவார்னு பார்த்திங்கன்னா, ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்துக்கு அவர் வரும்பொழுது அவரை நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது எப்படின்னா, நம்ம அவரோட கரத்தின் இசைக்கருவிகளாக இருந்து அவரை நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் வருமா. ஆண்டவரே, நாங்கள் இதுக்காக தானே இவ்வளோ பாடுகளை சகித்தோம், இதுக்காக தானே நாங்கள் இந்த உலகத்திலேயே வாழ்ந்தோம், நீங்கள் இதுக்காக தானே எங்களை இந்த உலகத்தில் இருக்க வச்சுங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்ட்டு அளவுக்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்தோஷத்தை எந்த மனுஷனாலும் அதை நம்மக்கிட்டேருந்து பறிக்கவே முடியாதாம். அது அப்போ எவ்வளோ ஒரு நிலையான ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து பார்க்கணும். இது யாருக்கு ஆண்டவரோட வருகை, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யாருக்கு பயத்தை தரும், யாருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இருளின் ஆதிக்கத்தில் இருளில் வாழ்கிறவங்களுக்கு ஆண்டவரோட வருகை பயங்கரமாக இருக்கும், பயமாக இருக்கும். அவருக்கு பிரியமானபடி வாழாதவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு பயத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 5வது அதிகாரத்தில் 18-20 வாசிக்க வேணாம். அந்த வசனங்களெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது வந்து ஒரு இருளான நாள். அந்த நாள் வந்து ஒரு அந்தகாரமான நாள். அந்த நாளில் வந்து சூரியன் தன்னோட வெளிச்சத்தை தர முடியாது. அப்படி இந்த உலகம் ஃபுல்லாக இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகம் ஃபுல்லாக இருட்டாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், நம்மளால் பண்ண முடியாதுல்ல. அப்படி ஒரு நாள் அது ஒரு அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க வெளிப்படுத்தலாம் பயங்கரமாக. அதாவது தெசலோனிக்கேயர் இதிலலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகமாக அது ரொம்ப ஒரு பயங்கரமான நாள். அந்த நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ அப்படின்லாம் வந்து ஆமோஸ் புஸ்தகத்தில் இருக்குது. அந்த நாள் இந்த உலகத்துக்கு இருளான நாளாக இருந்தாலும், அந்தகாரமான நாளாக இருந்தாலும், ஆண்டவரோட கரத்தின் கருவிகளாக இருக்கிற நமக்கு அது எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனம். ஹல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இந்த வசனத்தை படிக்கும் போது உங்களுக்கு புரியுறது என்ன, ஆண்டவரோட வருகை பற்றி தான். கண்டிப்பாக இந்த இருள் இந்த உலகத்தை மூடினாலும், இந்த காரிருள் எல்லாத்தையும் ஜனங்களெல்லாம் மூடி போட்டு ஃபுல்லாக இருட்டானாலும், நமக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே வந்து கர்த்தர் உதிப்பார். அவரோட மகிமை நம்ம மேலே உதிக்கிறதுனால நம்ம கண்ணிலுக்கு மட்டும் வெளிச்சம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சிலர் ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழாதவங்களுக்கு இருட்டாகவும், நமக்கு அப்படி வெளிச்சம், நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் வெளிச்சம்னும் போது அது எவ்வளோ சந்தோஷமான ஒரு நாள். துக்கப்படக்கூடிய ஒரு நாளும் கூட. ஆனால் நம்மளோட விஷயத்தை யோசிக்கும் போது அது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நாள். அந்த மகிமையான நாளை நோக்கி காத்து கொண்டிருக்கிற நம்ம ஆண்டவரோட மகிமையை காணணும் அப்படின்னா, அவரிடத்துல நம்மளோட இருதயங்களை, சரீரங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் இந்த நாளை நம்ம வந்து காண முடியும். ஆனாலும் ஆண்டவருக்கு வந்து, ஏசப்பாவுக்கு வந்து ஒரு மனுஷனும் கெட்டு போவதுன்றது அவருக்கு வந்து அவர் விரும்பாத காரியம். அப்படி அவர் கெட்டு போகணும்னு நினச்சிருந்தா அவர் வந்து அந்த சிலுவை சுமக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து அதை விரும்பவே இல்லை. நம்ம அவரோடு எப்பயுமே அவர் கூட இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். நம்ம நித்தியமாக அவரை தரிசித்து அவரோட மகிமையில் அவர் கூட நம்ம எப்பயுமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புறதுனால தான் அவர் நமக்காக இவ்வளோ பாடுகளை பட்டு நமக்காக ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். நம்ம அதை யோசித்து ஆண்டவரோட கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். சில நேரங்களில் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்லுவோம், எப்படி தெரியுமா, ஏசப்பா நீங்கள் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாவத்தை நான் விட்டுருவேன், இந்த காரியத்தை நீங்கள் எனக்கு செஞ்சிங்கன்னா இந்த பொருத்தனையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நிறைய பொருத்தனைகளை வந்து நம்ம பண்ணியிருப்போம். அப்படி பண்ணும்போது ஏசப்பாவுக்கு தெரியும் இது தேராத கேஸுன்னு. ஏசப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். நான் என்ன சொல்லிக்கிறேன் உங்களை சொல்ல, இது வந்து தேராது, இது எப்படியும் நம்ம அது சொல்கிறது செய்யாதுன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சும் நம்ம துரோகம் தான் பண்ணுவோன்னு ஏசப்பாவுக்கு தெரிஞ்சுமே கூட அந்த காரியத்தை வந்து நமக்கு அவர் தருவார். நம்ம ஹெல்ப் கேட்ட அந்த காரியத்தை வந்து ஆண்டவர் நமக்கு தருவார். நம்ம அந்த காரியத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஏசப்பாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துன்னு இருப்போம். நம்ம ஒப்பு கொடுத்தது என்ன, ஏசப்பா நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா நான் உங்களுக்கு பிரியமானபடி வாழ்வேன், எனக்கு இதை செஞ்சிங்கன்னா இது நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையை நம்ம பண்ணி வச்சுட்டு, அந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக, ஏசப்பாவுக்கு பிடிக்காத நம்ம அந்த துரோகத்தை பண்ணும்பொழுது
அது ஏசப்பாவோட இருதயத்துக்கு எவ்வளோ ஒரு ஒரு வேதனையான ஒரு காரியமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். நமக்கு யாராவது அந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டா அவங்க முகத்தை கூட நம்ம திரும்பி கூட நம்ம பார்க்க மாட்டோம். அப்படி தானே? நம்ம யாரையும் சுத்தமாக ஐயோ பேர் கேட்டாலும் எரிச்சலாக இருக்குன்றமே, அந்த மாதிரி அவங்கள பார்க்க கூட நம்ம விரும்ப மாட்டோம். ஏன்னா நமக்கு அவங்க பண்ண துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்ம எப்படியும் அவர்கிட்ட திரும்ப போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்புறதுனால அவர் எப்பொழுதும் நம்மளை நேசிச்சுட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க ஏசப்பா என்னை நேசிக்கிறாரு? ஆமென். ஏசப்பா நம்மளை ஒவ்வொரு நொடி பொழுதுமா அவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த நேசம், இந்த அன்பு இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது மட்டும்தான். ஆண்டவரோட வருகையிலும் இந்த அன்பை நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த அன்பை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு நிறைய சான்சஸ் ஆண்டவர் கொடுப்பார். அந்த சான்ஸ் பயன்படுத்தி கொண்டு நம்ம இருக்கணும். அவர் ராஜாதி ராஜாவை வரும் பொழுது அவருக்கு முன்பதாக யார் நிலை நிற்கக்கூடும்? ஆமென். யார் அவருக்கு முன்னாடி? பாவம் செஞ்ச ஆத்துமா சாகவே சாகும்ட்டு வேதம் சொல்லுது. யார் அவருக்கு முன்னாடி நிலை நிற்க முடியும்? பாவத்தில் நம்மளுடைய சரீரங்களை அநீதிக்குரிய ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவரோட வருகையில் போயிட்டு ஆண்டவரை எப்படி நம்ம அந்த மகிமையை தாங்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தாங்க கூட முடியாது. அந்த அளவுக்கு கூட நமக்கு அந்த பலன் இருக்காது. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். அப்படி நம்ம பயன்படுத்தப்பட்டால் மட்டும்தான் ஆண்டவரோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு மைக் போட்டு இப்படி நின்று ப்ரீச் பண்ணுறதுனால மட்டும் கிடையாது. ஆண்டவரோட ஊழியத்தை செஞ்சு அவரோட நாமத்தை அறிவிக்கிற தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிற நம்ம அவரோட ஊழியத்தை செய்கிற பொழுது தான் ஆண்டவர் அவரோட வருகையில் நம்மளை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த தேவதாரு மரம் இந்த ஆண்டவரோட வருகைக்கு பின் எங்கே பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா 60வது அதிகாரம் 13வது வசனம். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம், இந்த ஏசாயா 60வது அதிகாரம் ஃபுல்லாகவே ஆண்டவரோட வருகை மற்றும் வருகைக்கு பின் அவரோடு நம்ம நித்தியமாக வாழ போகிற அந்த வாழ்க்கையை பற்றி தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல இந்த தேவதாரு விருட்சம் என்ன ஒரு பங்கு வகிக்குதுன்னு பார்க்கும்போது ஆண்டவரோட பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி, ஆண்டவரோட பரிசுத்த ஸ்தானம் அந்த மகிமை ஆண்டவரோட ஆலயமாக இருக்கலாம், மேபி அவர் இருக்கிற அந்த ஸ்தலத்தை சிங்காரிப்பதற்கு தான் இந்த தேவதாரு இந்த விருட்சம் பயன்படுத்தப்பட்டது. எவ்வளோ ஒரு மகிமையை ஆண்டவர் இந்த மரத்துக்கு கொடுத்துருக்கிறாருன்ட்டு யோசிச்சு பாருங்களேன். நமக்கு இதை விட மேலான மகிமை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீங்களோ கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லமா. ஹல்லேலூயா. இந்த மரத்தை காட்டிலும் அதிகமான மகிமையை மேன்மையை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஏன்னா அவரோட சாயலால் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் போது ஆண்டவருக்கு நம்மளோட இருதயங்களை ஒப்பு கொடுக்குறவர்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவரோட வருகையில் நம்ம பிரவேசிக்கணும். அவரோட மகிமையில் நம்ம வாழணும். அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும்னா ஆண்டவருக்கு பிரியமானபடி நம்ம வாழ்ந்து அவரோட கரத்தின் கிரியைகளாக இருக்க நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.